வாய்ப்புகள் இருக்குது. உண்மையா இந்த வருடம் நமது ஹிமாலயா கல்வி நிலையத்தில் 10,000 எங்களுக்குள்ள உண்மையா 10,000 எங்க ஒரு மாணவர் வந்திருக்கிறார். ஆக இங்கே ஹிமாலயாவில் வரலன்றது உங்கள் சாதனையை பெற்ற நமக்கு கடந்த வருடம் 10,000 வரல என்பது ஒரு சரக்கல் தான். வருடங்களில் மிகச்சிறந்த பொறுப்பேற்ற மிகப்பெரிய சாதனையை உண்மையாகவே இந்த கட்சியில படித்த மாணவர்கள் எண்ணிக்கை இறுதியாக வந்தது 85 பேர். 85 பேரில் 51 பேர் பல்கலைக்கழகம் சென்றிருக்கார் என்பது பல்கலைக்கழகம் செல்கின்றார்கள். ஆனால் இந்த ஹிமாலயாவில் இந்த மாணவர்கள் 85 பேர் படித்து 51 பேர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்படுகிறார் என்பது இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த ஹிமாலயா கல்வி நிலையத்திலே ஒரு சரித்திரம். இதை இன்னும் வரும் காலத்தில் நாங்கள் ஏற்படுத்தி தருவோம். நீங்களும் எங்களை ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டும் நீண்ட நேரம் நான் இதை கருத்து கொண்டிருக்காமல் எமது அனுமதி ஆசிரியர் அவர்களுக்கு சில கருத்துக்களை கூறுமாறு வாய்ப்பை வழங்குகிறேன். இந்த வருடம் பல்கலைக்கழகத்திற்கு நேரடியாக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் இன்னும் வெயிட்டிங்குக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுதோ இந்த எண்ணிக்கை 51 விட தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றம் ஒன்று நம்முடைய இந்த பட்டிருப்பு தொகுதியிலே ஏற்பட்டு போன்ற இடங்களிலும் இருந்து இங்கு வந்து பயின்று மாணவர்கள் பலர் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்து கொண்டிருப்பது ஒரு பெரிய சாதனை. அவர்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு மிக சிறப்பாக இருந்திருக்கு. நாங்கள் இந்த துறையில் இருந்து விடைபெறுகின்ற பொழுதோ இங்கு எங்களுடைய ஒரு மாணவருக்கு தான் இந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று அதே போல் தற்பொழுது பொருளியலை மிகச் சிறப்பாக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பது 100% எண்ணம். இதுவரை நாங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் 2 அடைந்திருக்கின்றோம், செகண்ட் ரேங்க் ஒரு 3 அடைந்திருக்கின்றோம், அதே போல தேர்ட் ரேங்க் ஒரு 3 அடைந்திருக்கின்றோம். அதே போல் 10வது நிலைக்குள் தொடர் சாதனை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சென்ற வருடத்தில் 10ஆம் நிலைக்குள் 6 மாணவர்கள் இடம் பிடித்திருந்தார்கள். இந்த வருடம் 10வது நிலைக்குள் உண்மையில் 3 மாணவர்கள் இடம் பிடித்திருக்கின்றார்கள். 6ஆம் நிலை மட்டக்களப்பு, அதே போன்று 9வது நிலை மட்டக்களப்பு, 10ஆம் நிலை எங்களுடைய ஹிமாலயா. இந்த அடிப்படையில் எங்களுக்கு 10ஆம் நிலைக்குள் வந்திருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு வருடமும் 10ஆம் நிலைக்குள் வருகின்ற அந்த ஒரு எஃபர்ட்டையும் நாங்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முக்கியமான காரணமாக எங்களால் கூறக்கூடியது இங்கே இருக்கின்ற ஒரு ஒழுக்கமான ஒரு கண்டிப்பான கற்றல். முதலில் நான் உங்களுடைய பெற்றோருக்குத்தான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். நாங்கள் அடிக்கின்ற எந்த ஒரு அடிக்கும் அவர்கள் எங்களை எந்த ஒரு மனித உரிமை அமைப்பிலோ அல்லது எந்த ஒரு போலீஸ் நிலையத்திலோ எங்களுக்காக புகார் செய்யவில்லை. அவர்கள் எங்களுக்கு தருகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இது, கண்ணை மட்டும் விட்டு எவ்வளவு வேண்டுமென்றாலும் அடித்து படித்து விடுங்கள் என்று. உண்மையில் நாங்கள் அதிகளவில் மெல்ல கேட்கின்ற மாணவர்கள் என்று சொல்லுவார்கள். யாருமே கற்றலில் குறைபாடு உள்ளவர்கள் மொக்கு என்ற வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது. மெல்ல கேட்கின்ற மாணவர்களை எங்களிடம் தந்தாலும் அவர்களை பட்டை தீட்டி பல்கலைக்கழக மாணவர்களாகவும் எதிர்கால தொழில் அமைக்கூடிய மாணவர்களாகவும் அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் 50க்கு மேல் வருகின்ற தொகை என்பது எங்களுக்கு அளித்துவிட்டது. ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய விளம்பரங்களை நாங்கள் குறைத்துக் கொண்டுதான் சென்று கொண்டிருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சாதனை இலங்கை மத்திய வங்கியினால் நடத்தப்படுகின்ற ஐகோன் என்கின்ற ஒரு போட்டியில் கூட அகில இலங்கை ரீதியில் பட்டிருப்பு வலயத்தில் குருமன்மொழி சிவசக்தி மகா வித்தியாலயம் போட்டியிட்டு சரியாக 15 லட்சம் என்று நினைக்கின்றேன் ஒரு பாரிய பணத்தொகையும் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள்.
அதற்கு அடுத்த தடவை இலங்கை மத்திய வங்கியின் ஈக்குவல் ஐகான் போட்டிகளில் 3வது இடத்தை அதே பாடசாலை பெற்றிருந்தார்கள். இதை எங்களுடைய தமிழ் பிரிவு பாடசாலை ஒன்றும் அடைந்த ஒரு மாபெரிய வெற்றி. இந்த வெற்றியை அவர்கள் ஒரு மிக பிரபல்யமான புகழ்பூட்ட பாடசாலையோடு போட்டியிட்டு பெற்றிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே நான் எங்களை இந்த ஒரு சிறப்பான இடத்திற்கு கொண்டு வருவதில் எங்களிடமிருந்து அந்த டீம் ஒர்க், அதே போன்று மீண்டும் கவனிதன் ஆசிரியர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக இனி வருகின்ற காலத்திலும் அகில இலங்கை சாதனையை நோக்கி நாங்கள் நகர வேண்டும். பல்கலைக்கழகம் அக்கவுண்டன்ட் சர்வீஸ், ஆடிட் சர்வீஸ், ஃபாரின் சர்வீஸ் இவ்வாறான போட்டி பரீட்சைகளில் வெற்றி பெற்று எங்களுடைய சமுதாயத்திற்கு உங்களால் செய்யக்கூடிய விடயத்தை செயற்படுத்த வேண்டும். இன்றும் எங்களுடைய இதே ஹிமாலயா கல்லூரியிலே கற்ற மாணவர்கள் உங்களுக்காக பல்கலைக்கழக தகமைக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, எதிர்கால பதவி உயர்வுகள் மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான போட்டி பரீட்சைகளுக்கு எவ்வாறு தயாராகுவது போன்ற ஒரு மிகச்சிறப்பான விடயங்களையும் இங்கு நடத்த இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக சீரிய திட்டங்களுடன் இந்த வெற்றியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருப்பதற்கு பிரபாசர், அதே போன்று பேதுஷன் சார், அதே போன்று மிகச்சிறந்த ஒரு தொடர் ஆதரவை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற கவனிதன் ஆசிரியர்கள், எங்களுடைய பெற்றோர், கல்வி சமூகம், வலயம் அனைவருக்கும் நன்றி கூறியவனாக விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு 2024ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சையில சிறப்பான சித்தியை பெற்ற மாணவர்களை வரவேற்கிறது. அவங்களுக்கு சரியான முறையில அந்த பல்கலைக்கழகத்துக்கு எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதற்குரிய சரியான பாடநெறியை தெரிவு செய்கிறது சம்பந்தமான ஒரு விளக்கம் அளிக்கிற நிகழ்வாக தான் இது இருக்கு. இப்ப இந்த நிகழ்வுல அந்த மாணவர்களுக்கு இந்த உயர் பொறுப்பேற்றவங்க பெற்றுக்கொண்டதுக்கான காரணம் அவங்களோட அர்ப்பணிப்பு உண்டு. முதலாவது அந்த மாணவர்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இந்த ஹிமாலயா கல்வி அத்துடன் இந்த மாணவர்கள் எதிர்காலத்துல ஏனைய மாணவர்களும் ஏற்படும். சரியா, அந்த மாணவர்கள் வெறுமனே பல்கலைக்கழக அனுமதியை மட்டும் பெறாம அங்க போய் சிறப்பான கற்றல்களை மேற்கொண்டு உயர் பதவிகளை சொன்ன மாதிரி உயர் பதவிகள் என்றது ஒரு முக்கியம். சரியானே, இப்ப உயர் தரத்துல கல்வி கற்று பல்கலைக்கழக அனுமதிக்கு போறதுன்றது ஒரு கட்டம். நீ அதுக்கு பிறகு நம்ம கல்வி கற்கிறதுக்கான காரணமே ஒரு பதவி நிலையை பெற்றுக் கொள்றது. அந்த பதவி உயர் பதவியாகவும் அமைய வேண்டும் என்றது சரியானே எங்களுக்கு ஹிமாலயா கல்வி நிலையத்தின் சார்பான ஒரு வேண்டுகோளாக இருக்கும். அந்த மாணவர்கள் ஏனைய திறன்களையும் வளர்த்துக் கொள்வோம். உண்டோ நுண்ணறிவு சார்ந்த திறன்கள், ஏனைய மொழி ரீதியான திறன்கள். இப்ப வேற பல்கலைக்கழகங்களுக்கு கொழும்பு ஏனைய பல்கலைக்கழகங்களும் போகக்குள்ள அவங்களுக்கு சிங்களம், ஆங்கில மொழிகள் வினைத்திறனான மட்டம் அதிகரிக்கும். அதை அவங்க விரைவாக செய்யலாம், பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியானே, அவ்வாறான விடயங்களையும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அதோட இது ஒவ்வொரு வருடமும் மேற்கொள்ளப்பட்ட சாதனை. இந்த வருடம் இல்லை, இந்த வருடம் ஒரு 50+ மாணவர்கள் ஹிமாலயாவில் தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்கு முதல் முறை 70க்கு மேற்பட்டார்கள் சென்ற வருடம் பல்கலைக்கழக அனுமதிக்காக தெரிவு செய்யப்பட்டார்கள். சரியானே, சரியான இப்ப 1ஆம் 2ஆம் 3ஆம் நிலைகள் அநேகமா காத்தாங்குடி என்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தி கொள்றேன். சரியானே, இதோட ஏனைய ஆசிரியர்கள் சரி உங்களுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருப்பாங்க. அதோட சேர்த்து நிதன் ஆசிரியருக்கு சரியானே அவர ஒரு வழிகாட்டல், அவர ஒத்துழைப்பு இப்ப வரைக்கும் எக்கனாமிக் நான் 2 வருடங்களாக கற்பித்துக் கொண்டிருந்தாலும் அந்த கற்பித்தலுக்கு அனைத்து விதமான வழிகாட்டல்களும் ஆலோசனைகளையும் எனக்கு பின்புறமா இருந்து வழங்கி கொண்டிருக்கிறது நிதன் ஆசிரியர். அப்ப அவர வழிகாட்டலுக்கு கீழே அவர நம்பிக்கை அடிப்படையில அதை காப்பாற்றக்கூடிய அடிப்படையில் ஓரளவுக்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கான முழு ஆதரவும் வழங்கி கொண்டிருக்கிறது நிதன் சார். அவர் அந்த நம்பிக்கைக்கும் அவர் அந்த ஆதரவுக்கும் ஆலோசனைக்கும் என்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பேதுஷன் ஆசிரியர் அவர்களுக்கு அடுத்த நிகழ்வுகளை ஒரு முந்து சக்தியாக இது அமைந்திருக்க வேண்டும் என்று தற்பொழுது இன்றைய நிகழ்வின் கதாநாயகர்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் தங்களை அறிமுகம் செய்து வைத்து அதில் அவர்கள் ஒரு சிலர் தங்கள் நான் இப்படி ஒரு ரிசல்ட் எடுத்தேன். இல்லாட்டி கல்முனை கிளாஸ் போயிருந்தா ஃபுல்லாக கிரிக்கெட்லாம் எடுத்துட்டு கிளாஸ் நான் கட் பண்ணி தெரிஞ்சுப்பேன்.
இங்கே வந்துட்டு கிளாஸுக்கு ஒரு அடி வெளியே நிற்கிறேன், அடி வாங்குறேன் ஒரே எக்ஸாம்ஸ். அதால் நான் இந்த ரிசல்ட் அது நான் முக்கியமான நானோஜன் சார், பிரவா சார், பேரு சார், நிதன் சார். அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாக தான் செஞ்சு பார்ப்பேன். நான் ஒரு 4-5 மணி நேரம் படித்தாலும் ஃபுல்லாக அந்த டைமில் எஃபெக்ட் போட்டு படித்தேன். நான் திருப்பி இன்னொரு நாளைக்கு படிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கடைசி டைமில் நான் ஒன்றும் படிக்கல, ஃபுல்லாக பாஸ் பண்ண மாட்டேன். ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. அதுக்கு அந்த இப்போ இந்த இடத்தை தந்ததுக்கு ஃபர்ஸ்ட் சாராக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட அம்மா தான் என்னை கஷ்டப்பட்டு இங்கே வந்து படிப்பிக்கவோ. நான் கொக்கடிச்சோலையிலேருந்து இங்கே வந்து எங்கள் அம்மா களுவாஞ்சிக்குடியில் வீடு எடுத்துட்டு என்னோட நின்று தங்கி என்னை கஷ்டப்பட்டு தான் படிப்பிக்கவோ. அப்போ சின்னனிலிருந்து எனக்கு பின்னால் தான் தெரிஞ்சு இவ்வளவு தூரம் கொண்டு வந்தவோ. அதுக்கு ஃபர்ஸ்ட்டாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாராக்கள், ஸ்கூல் டீச்சராக்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணவங்க, முன்னுக்கு ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் உண்மைக்குமே இன்னொரு எஃபெக்ட்டுமே போடலை. ஒருவேளை எஃபெக்ட் போட்டு படிச்சிருந்தா இதுக்கு முன்னுக்கு ரேங்க் வந்திருக்கும் போல. அனுஜன் சார் அடிக்கடி சொல்லுவார் எழுதி பார்த்து படிக்கணும்னு சொல்லி. அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் எழுதி பார்த்ததும் இல்லை. இங்கே படிக்கிற நோட்ஸ் இங்கே சார கணக்கெல்லாம் வந்து வீட்டை போய் செஞ்சு பார்ப்பேன். ஏதாச்சும் ஹோம்ஒர்க் தந்தா செய்வேனே தவிர திரும்ப நானும் எடுத்து படித்ததெல்லாம் இல்லை. பண்ணியிருந்தா முன்னுக்கு வந்திருக்கலாம், அது ஒரு கவலை தான். நீங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் சாராக்கள் பெருமை சேர்க்குற மாதிரி நிறைய பேர் வந்து டாப் 10க்குள்ளே வரணும். அதுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். வஜித்ரா கொக்கடிச்சோல 3A 13வது ரேங்க். இப்போ உங்களுக்கு அவட அனுபவத்தை பயன்பட்டு கொண்டிருந்தால் அடுத்து நாங்கள் அழைக்கிறது பதுஷன் 3A பலாச்சோல அவரவர் அனுபவங்களை பயந்து கொள்வேன். இங்கே வந்து படித்தேன். நான் பலாச்சோலண்டா இருக்குன்னு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அது ஒரு கிராமப்புறம் மாதிரி ஒரு ஏரியா. அங்கேருந்து தான் இங்கே வீடு எடுத்து இங்கே படித்தேன். நான் மற்றது வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் இங்கே படிக்கிற டைமில். கடைசியில் எக்ஸாம் எழுத வந்தது வந்து அங்கால வெள்ளம், அந்த ஏரியாவில் வெள்ளம் போயிட்டு அப்போ டெக்டரில் தான் நாங்கள் வந்து இங்கே எக்ஸாம் எழுந்தோம். எக்கனாமிக் பார்ட் 1 எக்ஸாம் டைமில் வந்து டெக்டரில் வந்த ஃபுல்லாக ரோட் ஃபுல்லாக வெள்ளம் ஆகிட்டு அதால் டெக்டரில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு தான் போனோம். நாங்கள் அப்படி கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய. மற்றது வந்து பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் படிக்கிற அப்படின்னு சொன்னால் டீச்சர்ஸ் கைட்ட வந்து நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து அதை படித்து கொள்ளுங்க. நம்மளுக்கு அந்த தேவையான விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி எடுத்தீங்கன்னா சரி. மற்றது அக்கௌண்டிங் வந்து நல்லா பாஸ் பேப்பர் செய்யுங்க. பாஸ் பேப்பர் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். எக்கனாமிக்கும் அதே மாதிரி தான் பாஸ் பேப்பர் செஞ்சு கொள்ளுங்க நல்லா. மற்றது வந்து இங்கே இருக்கிற அந்த ரூல்ஸால் தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன். மற்ற சாராக்கள் ஸ்கூலாக்கள் எல்லாரும் நல்ல சப்போர்ட்டாக இருந்தாங்க, அதால் வந்திருக்கேன். என்னுடைய பேர் நான் பெரிய எல்லாருலேருந்து வரேன். QAB ரிசர்ச் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் MA அக்கௌண்ட்ஸ் B. நான் முதலாவது நான் சொல்ல வந்தேன்னா, அதாவது நான் இங்கே ஆரம்பத்துலேருந்து கிளாஸுக்கு வரேன். முதலாவது வந்து இங்கே இருக்கிற ரூல்ஸ் தான் எல்லா பிள்ளைகளும் போகிறதுக்கு முக்கியமான காரணம். அதுதான் பிந்தி வந்து அடிக்கிற கிளாஸுக்கு வர வெளியே வரணும், பேரண்ட்ஸ் கால் எடுக்கணும், அதான் முக்கியமான காரணம். சரியா, நான் இங்கே ஆரம்பத்துலேருந்து கிளாஸுக்கு வரேன். இங்கே வந்திருக்கிற ரூல்ஸ் தான் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணம். சரியா, அது என்னென்ன ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும் என்னன்னு. இப்போ இங்கே வந்து எப்படின்னா ஆரம்பத்துலேருந்து நான் ஃபஸ்ட்டாக யூனிவர்சிட்டி போவேன்னு சொன்னது வந்து அனோஜன் சார் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 3ஆவது நாள் சொன்னேன் எப்படி நீ கரெக்டாக யூனிவர்சிட்டி போவான்னு. நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன். நான் எல்லாரும் சொல்லுவாங்க பிஸ்னஸ் ஸ்டடிஸ் கடும் கஷ்டமான பாடம் பண்ணி. நான் அன்றைக்கு முடிவெடுத்தேன் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் கரெக்டாக எடுக்கணும் பண்ணி. ஆனால் நான் 3 பாடத்தையும் மட்டும் கூட படித்த பாடம் பிஸ்னஸ் ஸ்டடிஸ். அதனால் எனக்கு வந்து அது காரணம் அனோஜன் சார். அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறார், பேசுவார், அடிப்பார், அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் வழியில் போய் ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவார் அனோஜன் சார். அவர் செஞ்ச பேப்பர் முக்கியமாக அவ்வளோ பேப்பரும் விளங்கப்படுத்தினார். முக்கியமாக ஒவ்வொரு பாட்டும் எழுத வச்சு பாஸ் பேப்பர் எல்லாம் விளங்கப்படுத்தினார். பிள்ளைகளுக்கு கஷ்டமாக இருக்கிறது பிஸ்னஸ் ஸ்டடீஸ். அது வந்து படிக்கிறது அப்படி எல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க சார், கைடு எடுத்து படிங்க. கைடில் இருக்கிற ஒரு 7 பாயிண்ட்ஸ் கைடில் வரும். 7 தாண்டி வர்றது அவர் தருவார். அவர் தர நோட்ஸுக்குள்ளே தான் வரும்போது எவர் இடத்துலேருந்து வராது. அவர் நோட்ஸ் கைடு ரெண்டையும் ஒப்பிட்டு படிக்கணும். டீச்சர்ஸ் கைடு முக்கியம், அனோஜன் சார் நோட்ஸ் கட்டாயம் முக்கியம். 2 நோட்ஸ் அவர் விளங்கப்படுத்துறது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். விளங்கப்படுத்த அவர் சொல்கிறது கேள்வியாக வரும். அதே மாதிரி தான் பேதோண்ணா வந்து எப்படின்னா இருந்தா நீ அடிக்க முடியும் பண்ண மாட்டேன் வாங்கிருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் 30 அடினா அப்போ இன்னும் வாங்கியிருக்கேன்.
இப்போ நான் அந்த அடியால் தான் அவனை திணிக்கேன். அதான் உண்மை. அதே எனக்கு தெரியாது. கடைக்கு வழிக்கு போய்க்கு வந்து ஆரம்பத்திலே அந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்கு. சார் சொன்னேன் இந்த பிரச்சனை வந்து நீ தான் பெறுவான்னு சொன்னேன். அந்த பிரச்சனையெல்லாம் வந்து அது அக்கௌண்ட்ஸ் வந்து பாஸ் பேப்பர் சார் அடிக்கடி இருப்பதனால் அதே போல விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரியினர் எதிர்கால தலைமைக்கான கற்கனர்கள் தொடர்பான ஒரு சிறிய முன்னோட்டம் இருப்பதன் காரணமாக தற்பொழுது மாணவர்கள் அவருடைய ஒவ்வொருவராக வந்து அவருடைய பெறுபேறுகளை இங்கு குறிப்பிட்டு உண்மையில் அனுபவங்களை பகிர ஆசைப்படுகின்ற மாணவர்கள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்பாக அழைக்கின்றோம். களுவாஞ்சிக்குடியிலிருந்து வரேன். ரிசல்ட் வந்து A2B. எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ்மாருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். என்னை படிப்பிச்ச எங்களோட பேரண்ட்ஸுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் தரணிஷா. நான் தேட்டாதீவிலேருந்து வரேன். எனக்கு வந்து 2AB ரிசல்ட்ஸ். எனக்கு உலகாலம் படிப்பிச்ச எங்களோட அம்மா அப்பா டீச்சர்ஸ் கிளாஸில் இருக்கிற சாராக்கள் எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரிசல்ட் 2AB. சாராக்களுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ் அம்மா அப்பா எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். பாசிட்டிவ் பண்ணலாஜி. என் பேர் அனுஷ்கா. நான் கல்ச்சனியிலேருந்து வரேன். என் ரிசல்ட்ஸ் 2AC. ஃபஸ்ட்டு இங்கே படிப்பிச்ச சாராக்களுக்கும் இந்த டியூட்டரி ஓனர்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்தது எங்களோட பேரண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். என் பேர் அனுஷ்கா. நான் படையாண்டவள்ளியிலேருந்து வரேன். எங்கள் டீச்சர்ஸுக்கும் முக்கியமாக ப்ரொஃபஸருக்கும் பிறகு எனக்கு அம்மா இல்லை, என்னை படிப்பிச்சதெல்லாம் எங்களோட அம்மா தான். ஸோ அவங்களுக்கும் பிறகு என்னை உலகாலம் பார்த்த எங்களோட அண்ணாவுக்கும் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது. அப்புறம் இந்த ரிசல்ட் வந்து A2. என் பேர் கிருஷ்ணிகா. நான் அம்லாந்திலிருந்து வரேன். எனக்கு A2B ரிசல்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பிரபாசருக்கு நன்றி சொல்கிறேன். என்னோட ஸ்கூல்லையும் கிளாஸ்லேயும் சார் தான் படிப்பிச்சேன். அடுத்தது அனுஜன் சார், பேரு சார் எல்லாருக்கும் நன்றி. மற்றது என்னை படிப்பிச்ச அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருக்கும் நன்றி. பேர் மனோஜிகா. நான் வந்து புதுக்குடியிருப்புலேருந்து வரேன். இந்த ரிசல்ட் வந்து 3A 83வது ரேங்க். நீங்கள் வந்து இப்போ இருந்தே படித்து கொள்ளுங்க. கடைசி கட்டத்தில் படிப்பேன்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இருந்தே அந்தண்டான படிப்பிக்கிறத படிப்பிச்சு கொள்ளுங்க. படிப்பிச்ச சார் எல்லாருக்கும். நான் வந்து பெரியகளாலேருந்து வரேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 2AB 87வது ரேங்க். படிக்கணும் பண்ணி சொன்னால் நான் முதலாவது சொல்லவே இல்லை. எல்லோரும் கிளாஸுக்கு வரீங்க வந்து நான் இன்னும் செய்யவே இல்லை. அந்த 4வது வாங்கி அடிப்பேன். படிப்பிக்கிறத அப்படியே கேட்டுக்கொண்டே தான் அடிப்பேன். அதால் எனக்கு வந்து வீட்டை போய் நான் பெருசாக படித்தது இல்லை. ஆனால் அண்டன்றைக்கு தர நோட்ஸை அண்டன்றைக்கு நான் படிப்பேன். ஆனால் இன்னொரு வேலை செய்வேன். அனுஜன் சார் சொல்கிற மாதிரி எழுதி படிக்கிற ஒரு வேலை ஒன்று இருக்குது. வீட்டை ஃபுல்லாக நான் எழுதி தான் படிப்பேன். இன்னொன்று நான் சொல்கிறேன், உங்களுக்கு தூக்கம் வர டைமில் அக்கௌண்டிங் செஞ்சு பாருங்க. அது நல்லா இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த நேரத்தில் எங்களோட அம்மா அப்பா என்னை படித்த டீச்சர்ஸ் மேல் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கோங்க. நான் வந்து எரிவிலிருந்து வரேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 2AB 90வது ரேங்க். எனக்கு வந்து என்னத்தில் பி என்று சொன்னால் அக்கௌண்டிங்கில் என்று சொன்னால் அக்கௌண்டிங் செய்ய போனால் எனக்கும் பிரஜித் சொன்ன மாதிரி பதட்டம் கொஞ்சம் வருது. அடுத்து டைமிங் பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் ஒரு வழியாக பி எடுத்துட்டேன். சாராக்களால் இது காரணம். எனக்கு பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பிடிக்கும். ஏன்னா அனோஜன் சார் வந்து நல்லா கதை சொல்கிற மாதிரி படிப்பாங்க. நல்லா போய்கொண்டிருக்கும். அது வந்து ஜோக்கெல்லாம் அடிச்சு அந்த மாதிரி கொண்டு போவாங்க. அடுத்தது எக்கானமிக்கும் பிடிக்கும். தேதுவண்ணா நல்லா படிப்பிப்பாங்க. பிரபாசன் நல்லா படிப்பிப்பாங்க. நீங்க சாராக்கள் படிப்பிக்கிறத படிச்சாலே காணும். வீட்டை போய் அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாராக்கள் 3 பேர் படிப்பிச்சதால நான் இந்த ரிசல்ட்ஸ் படித்தேன், இந்த ரேங்க் எடுத்தேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா நல்ல ரேங்க் அடிச்சிருக்கலாம். நான் எப்படியும் 50க்குள்ள அடிக்கணும் இருந்தேன் நான். பட் கொஞ்சம் குறைஞ்சிட்டு ரேங்க். அவ்வளோதான். சாராக்களுக்கு தேங்க்ஸ். அடுத்த எங்களோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்த நான் வந்து எரிவில ஸ்கூலில் தான் படித்தேன். நான் எரிவில ஸ்கூலில் வந்து காமர்ஸ் இல்லை. அதால் வந்து நாங்கள் வந்து பட்ருப்பு ஸ்கூலுக்கு போக வேண்டியிருந்தது. பட்ருப்பு ஸ்கூல் டீச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணவங்க. அடுத்தது வந்து எரிவில ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணவங்க. காமர்ஸ் எடு இது படி எல்லாம் நல்லாவே அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணவங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ். அடுத்து திருப்பியும் மனோஜன் சார், பிரபா சார், பேருசன் சார் 3 பேருக்கும் தேங்க்ஸ். என் பேர் வந்து தர்ஷிகா. எனக்கு A2B டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 101. நான் ஃபட்டிமா ஸ்கூலில் தான் நான் படித்தேன். நான் வந்து ஓந்தாச்சி மடம் ஸ்கூல்ல இருந்து நான் A லெவல் படிக்கிறதுக்காக ஃபட்டிமா ஸ்கூலுக்கு போனேன்.
ஃபஸ்ட்டு எங்களோட பேரண்ட்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏனெண்டா எல்லாரும் என்னை சுற்றி இருந்த எல்லாரும் என்னை நீ கொமர்ஸ் படிக்க வேணாண்டு என்னை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆனால் எங்களோட பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணனால தான் நான் கொமர்ஸ் எடுத்தேன். இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அதோட ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐடி தான் எடுத்தேன். எனக்கு 2AB அக்கௌண்ட்ஸ் A, பிஸ்னஸ் B, ஐடி B. இப்போ நான் இவருக்கு டைம் சொல்கிறேன். தர்சன் சாருக்கு இங்கே தான் அவர் படிப்பிச்சவர். அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் இயரில் ஐடிக்கு அவர் தான் போனேன் நான். ஸோ அந்த ரிசல்ட்டில் அவருக்கும் பங்கு இருக்கி. நெக்ஸ்ட் வந்து அனுஜன் சார், பிரபாஸ் சார் எல்லாரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து இங்கே தொடர்ச்சியாக கிளாஸுக்கு வந்தேன். நான் கிளாஸஸ் மிஸ் பண்ணதில்லை. ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட நான் எல்லாரும் வீட்டை போவாங்க, நான் கிளாஸுக்கு வருவேன். படிக்கிறது சொல்கிறேன்டா, நான் வந்து மார்னிங் டைம் தான் படிப்பேன். நைட்டில் எங்கள் அப்பா என்னை படிக்க விட மாட்டார். ஏன்டா ரெஸ்ட், மூளைக்கு ரெஸ்ட் கொடுக்கணுன்றதுக்காக நைட்டில் நல்லா தூங்கிட்டு காலையில் ஏர்லி மார்னிங் தான் நான் எழுதி படிப்பேன். ஸோ நீங்களும் நல்லா படித்து இந்த இடத்துக்கு வரணுமென்று உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் என்டையர் காமர்ஸ் டீம். இருந்து வாரேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 3B, ரேங்க் 187. என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ், கிளாஸ் டீச்சர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க் பண்ணுறேன். என் பேர் குவசாந்தி. என் ரிசல்ட்ஸ் 2AB, என் ரேங்க் 103. எனக்கு படிப்பிச்ச சாராக்களுக்கு தேங்க்ஸ் வாரன். 2AB, எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ் மாதிரி தேங்க்ஸ். வாழைரோட்டையிலேருந்து வாரன். 3A, 89 ரேங்க். எனக்கு பிஸ்னஸ் பிடிக்கும். எனக்கு உயிர் பிஸ்னஸ், நான் அப்படி தான் சொல்லணும். எடுத்ததுமே தான் பேரு சார் எழுப்பி வச்சு போட்டு அடிப்பாரு. வேணுமெண்டே வச்சு திரிப்பேன்னா அவர் இப்போ கூட சிரிச்சு திரிப்பார். முன்னுக்கு நிறைய தரம் வந்திருக்கேன், நிறைய தரம். அது சொல்ல போனால் அந்த பின்னுக்கு தான் அடிப்பேன்னா நிறைய தரம் வந்து எழுப்பி வைப்பார். திருந்துறமா இல்லை. கடைசியாக வந்து சொல்லி போட்டு போனார், என்ன நான் செய்யணும் போட்டு ஃபுல்லாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ரெண்டு இருக்கேன். நான் ஃபுல்லாக நிற்க வைப்பார். அப்பயும் திருந்தல. ஆனால் எடுத்தது மூணுலேயே அவர் எடுத்தது மூணுலேயே தான். பிரபாசர் அவ்வளோண்டா இல்லை. ஆனால் அவர் நம்புறாக்கள் வந்து எதுவும் பிள்ளை செஞ்சா அந்த பிள்ளை எடுத்தா ஓவரா கோபம் வரும் அவருக்கு. இது மாதிரி கத்திட்டு அடிப்பார் நல்லா போட்டு. அவ்வளோதான். தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். என் பேர் திவானிகா, கழுதாவளியிலிருந்து வரேன். அந்த ரிசல்ட்ஸ் 3A, 56வது ரேங்க். ஃபஸ்ட்டு வந்து நான் எக்கனாமிக்கில் ஃபஸ்ட்டு 50 ஃபஸ்ட் பார்ட் வைக்கக்குள்ள எனக்கு 49. அதுக்கு பிறகு சார் சொன்னார், நான் 45க்கு மேலே எடுத்தாக்கிற எல்லாரையும் அடுத்த தடவை 45க்கு குறையக்கூடாதுன்னு சொன்னார். அவர் சொன்னதான் சொன்னேன். அடுத்தது எனக்கு 40. அதில் என்னோட சரி 5 அடி. அதுக்கப்புறம் எனக்கு 45 தாண்டலை. ஒரு 5 எக்ஸாம் அப்படி 39 அப்படி தான் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கடைசி கட்டத்தில் ஓரளவு படித்து 45க்கு மேலே எடுத்தேன். அதே மாதிரி தான் பிஸ்னஸ் கடைசி டைமில் தான் பேப்பர்லாம் நான் செய்ய ஓரளவு செஞ்சேன். அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. கிளாஸ் டீச்சர்ஸ்மாக இருக்கும். 3B, 175வது ரேங்க். எனக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் அம்மா அப்பா, ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் அனைவருக்கும் நன்றி. நான் கழுதாவளியிலிருந்து வரேன். எனக்கு A2B, இந்த ரேங்க் வந்து 149. எனக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட அப்பா அம்மா, டீச்சர்ஸ் அண்ட் கிளாஸ் டீச்சர்ஸ் அவங்களுக்கு தேங்க்யூ. வந்து நிலுக்ஷா, நான் கிராமத்திலிருந்து வரேன். என்னோட ரிசல்ட்ஸ் ABC, 155வது ரேங்க். எனக்கு படிப்பிச்ச டீச்சர்ஸ், சார், மாஸ்க்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணி. என் பேர் விதுஷிகா, நான் எரிவில். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 3A, 91வது ரேங்க். நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். கிளாஸ் சாராக்கள், ஸ்கூல் டீச்சர், என் குடும்பம், எனக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் பேர் கஜானா, நான் பாரதிபுரத்துலேருந்து வரேன். எனக்கு 2AB, 104வது ரேங்க். எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட அம்மா அப்பா, அனுஜன் சார், பிரபாஸ் சார், பேதுசன் சார் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றியை சொல்லுவேன். வணக்கம், என் பேர் ரதுஷ்னா, எரிவிலிருந்து வரேன். நான் செகண்ட் சேவ். எனக்கு 2AB, ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து 3 பாடமும் B, 216வது ரேங்க். இப்போ 125. சாராக்கள் தான் 3B எடுத்தவங்களுக்கு 3A எடுக்கலாம் படிங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் கேட்டாங்க, செகண்ட் சேல புரிஞ்சிங்கன்னு சொன்னா என்ன செய்ய போறீங்கன்ட்டு. அவங்க எல்லாரும் கண்ணுக்கு முன்னுக்கும் நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தேன். சாராக்கள், எங்கள் அம்மாக்கள், அவங்க எல்லாருக்கும். என் பேர் துவாரகா, நான் 40 கிராமத்திலிருந்து வரேன்.
அங்கேருந்தா வந்து போகிற ஸ்கூலுக்குமோ கிளாஸுக்குமோ அங்கேருந்து தான் வந்த நான். எங்களோட அப்பா தான் எனக்கு கடும் சப்போர்ட்டாக இருந்தவர். என்னோட ரிசல்ட் வந்து 2AC. இந்த இடத்துல சேராக்களுக்கும் அப்பா அம்மாவுக்கும் நன்றி சொல்கிறேன். இந்த ரிசல்ட்ஸ் வந்து 2AB 67வது ரேங்க். எனக்கு சப்போர்ட் பண்ண சார்மாருக்கும் பேரண்ட்ஸுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். என் பேர் வந்து சானிஜா. A2B. ஏ வந்து எக்கனாமிக்கில் வந்தது. அவ்வளோ அடி வாங்கிட்டாம ஏ எடுத்த நான். அதுக்கு ஸ்பெஷலாக வந்து பேரு சாருக்கு தேங்க்ஸ். இஷானிகா கேட்டாடிலேருந்து வரேன். ரிசல்ட் 3A. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். குறுக்கல்மலத்துலேருந்து வரேன். 2AB. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். என்னோட பேர் உச்சாயினி. நான் செட்டிபாளையத்துலேருந்து வரேன். என்னோட ரிசல்ட்ஸ் வந்து 2AC. நான் இங்கே வாரத்துக்கு காரணமாக இருந்தேங்கிற அம்மாவுக்கும் இந்த ஸ்டேஜ் எனக்கு தந்த 3 சார்மாருக்கு தேங்க்ஸ். என் பேர் சதாசிவன் தரணி. நான் கொக்கடிச்சோலையிலிருந்து வரேன். எனக்கு ரிசல்ட்ஸ் 3A 27வது ரேங்க். என் பேர் வந்து சானுவா. 3A ரேங்க் வந்து 32. குவிஷன். நான் துறைநிலாவணிலிருந்து வரேன். எனக்கு வந்து 3A 65வது ரேங்க். இந்த ரேங்க் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த அனுபவ பிரவாச பேருசர் ஃபெமிலி ஹிமாலயா கல்லூரி எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். செட்டிபாளையத்திலிருந்து வரேன். 2AC எனக்கு ரிசல்ட்ஸ். ICT மட்டும் C. எக்கௌண்ட்ஸும் எக்கனாமிக்கும் A. பேதுசரை பற்றி சொல்லணுமாண்டா கொஞ்சம் எங்கே ரோட்டில் வச்சு கண்டாலும் ஒன்று தாண்டா காட்டுறேன் என்று போட்டு அடிப்பார். இடத்துல அமைச்சு அடித்தார். நிறைய தடவை அடி வாங்கியிருக்கேன். அதே போல் பிரவாசகர் ஒரு முறை இது சொன்னார், நீ யூனிவர்சிட்டி போவாடான்ட்டு. அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் நன்றி. அதோட சில கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருப்பே ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் பிரவாசர்கிட்ட காய்ச்சிங்கடா சரி. நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டவன் தான். பிரவாசர்கிட்ட காய்ச்சி பிறகு எல்லாம் புரியும் எனக்கு இலவசம். அதே போல் நானும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். நீங்களும் அப்படியே யாரும் இருந்தீங்கண்டா பிரவாசர்கிட்ட காய்ச்சி இப்படி இந்த இடத்துக்கு வாங்க. அவங்க தார நோட்ஸுகளை கொஞ்சம் முக்கியமாக படிங்க. இரவில் கொஞ்சம் மினக்கட்டு படிங்க. விடியச்சா நம்ம எலும்புவோம். அப்படி சில ஆட்கள் எழும்ப மாட்டீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இது நைட்லேயே ஃபுல்லாக படிக்க பாருங்க. நீ படித்து நல்ல இடத்துக்கு வாங்க. கலதாவளிலேருந்து வரேன். ABCயில் ரிசல்ட்ஸ். எனக்கு அக்கௌண்ட்ஸ் தான் விருப்பம். அதில் மட்டும் மற்ற பிஸ்னஸ்லேயே நான் C. எக்கனாமிக்கில் B. எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் மாவட்டத்துலேருந்து வரேன். எனக்கு 3B சேராக்களுக்கு நன்றி. எனக்கு வந்து A2B ரேங்க் வந்து 147. கேம்பஸை பக்கத்தில் இருந்து போய் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. சேர்மாரால் ஒரு கேம்பஸுக்குள்ளே போகிற சான்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சேர்மாருக்கு நன்றி. 3A 36வது ரேங்க். 78வது ரேங்க். என் பேர் ரித்தி. 2AB 109வது ரேங்க். நான் செகண்ட் ஷேர் தான் வந்தேன். நான் அனோஜித்த அட்வைஸ் பண்ணி செகண்ட் வந்து கூப்பிட்டு எடுத்தவர். உங்களுக்கு பயப்பிடிக்கும் சில தவறோடாக செகண்ட் வந்து விளையலாம். 55வது ரேங்க். நான் எல்லார்டையும் கூட கொஞ்சம் கூட பெருசில் அடி வாங்கியிருக்கேன். 40க்கு கீழே எடுத்தால் அடிப்பேர். பிரவாசியம் வாங்கியிருக்கேன். அனோஜன் சார் முன்னோக்கு கொண்டு வச்சு அவரை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மட்டும் முன்னுக்கு வந்து சொல்லுவார். மற்றபடி நான் பின்னாடி அறிக்கிறேன். நான் முனைத்திலிருந்து வரேன். எனக்கு 3A 36வது ரேங்க். எனக்கு பேராதனை யூனிவர்சிட்டியாக ஆசை. நான் விரும்பி படித்ததே பேராதனை யூனிவர்சிட்டிக்கு போகணுன்றதுக்காக தான். அங்கே போய் படிக்கிறத பற்றியில் எனக்கு அந்த யூனிவர்சிட்டியை விருப்பம். அந்த நேச்சுரல் அதுக்காக. வேறு நான் இந்த ரிசல்ட் எடுத்ததுக்கு 3 சேர்மாருக்கும் முக்கிய காரணம். அதோட எங்களோட ஸ்கூல்லையும் நல்ல சப்போர்ட் தந்தபடியாக தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அவங்கள நிறைய பேப்பர் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி பேரு சார்கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன். கிருஜன் 3A 97வது ரேங்க். களவாஞ்சிக்குடிலேருந்து வரேன். என் வெற்றி காரணம் வந்து இந்த படிப்பிக்க 3 சார் தான் முக்கியமானது. நான் இங்கே ஃபஸ்ட் இயர் கிளாஸுக்கு வந்து இங்கே களவாஞ்சிக்குடியில் இருக்கிறதில்ல மட்டக்களப்பு ஆனந்தாவில் படிப்போம் பண்ணி எல்லாத்தையும் சரி வீட்டெல்லாம் பேக் பண்ணி வச்சு போட்டு இங்கே வந்து கொடியங்கள்கிட்ட போய்த்து வரேன் மச்சான் பாயிராண்டெல்லாம் சொல்லிவிட்டு சேர்கிட்ட போய் கேட்டேன். நான் சார் ஆனந்தாவில் அடுத்த கிளாஸ் எப் பண்ணிட்டு டைம் டேபிள் கேட்டேன். சார் சொன்னார் அங்கே பக்கம் வந்தேன்டா ஒன்று நான் அங்கே கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன். அனோஜன் சார் சொன்னார் வந்து உனக்கு அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் என் வீட்டை வந்து நின்று நீ படி.
கட்டாயம் இங்கே இருந்து படிக்கணும், மட்டக்களப்பு போனேன்டா கெட்டு போயிடுவா என்று சொல்லி அனோஜன் சார் தான் வந்து முக்கியமாக இங்கேருந்து படித்ததுக்கு காரணம் வந்து அனோஜன் சார் வந்து எந்த இங்கே நான் நிற்கிறதுக்கு அனோஜன் சார் வந்து ஒரு முக்கியமான காரணம். அடுத்த வந்து பிரபா சார். எனக்கு வந்து மிகவும் விருப்பமான பாடம் வந்து அக்கௌண்டிங் அவ்வளோ விருப்பம். எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு விருப்பம் தான். அக்கௌண்டிங் கிளாஸ் வந்து எவ்வளோ நேரம் நடந்தாலும் விருப்பத்தோடு வந்து படிப்பேன். அது வந்து பிரபா சார் படிப்பிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக எனக்கு விளங்கி எடுக்கிறதான். வீட்டை போய் செய்யறதே இல்லை, கிளாஸ்லேயே அக்கௌண்ட்ஸ் அப்படியே ஈஸியாக விளங்கிடும். அடுத்து வந்து பேதுசன் சார். அவர் வந்து எனக்கு நிறைய செஞ்சுக்க. நான் வந்து இன்னைக்கு எப்பயுமே நான் வந்து பின்னுக்கு போயிருந்தாலும் தேடி வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் முதலாவதாக தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்பார். எக்ஸாம்லாம் குறைய மார்க்ஸ் வந்தால் சொல்ல தேவையில்லை, அவ்வளோ அடி விழும். முக்கிய காரணம் அவங்களுக்கு நான் வாழ்க்கை முழுவதும் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். தற்பொழுது தேர்ட் இயர் ஆக்கள் மட்டும் இந்த இடத்துல இருக்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆக்கள் அமைதியாக கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி நிகழ்வுக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். இம்முறை பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்தல் நடைபெறுகிறது. நீங்கள் வேகமாக எங்களுடன் விவேகானந்தா தொழில்நுட்ப கல்லூரியினரினால் உங்களுக்கான மேலதிக கல்வி தகவல் தொடர்பான ஒரு 10 நிமிட ஒரு சிறிய முன்னோட்டம் ஒன்று இடம்பெறுகின்றது. அதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழகத்திற்காக விண்ணப்பிப்பது அதன் தெரிவுமுறை தொடர்பாக ஹிமாலயாவிலே கல்வி பயின்ற பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினாலும் ஒரு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைத்து மாணவர்களும் அமைதியாக அந்த நிகழ்வில் இருந்து உங்களுடைய கருத்துக்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். இறுதியாக இந்த நிகழ்வு பற்றிய ஒரு முழுமையான தொகுப்புரையை வழங்குமாறு பிரபாகரநாசன் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். வணக்கம். ஆகவே இன்று அடுத்த நிகழ்வாக பல்கலைக்கழகம் வருகை வந்திருக்கிறார்கள். அதேபோல் எமது வணிகத்துறை இந்த தொகுதி பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அவர்களும் வருகை வந்திருக்கிறார்கள்.